வருகின்றதோ
பார்த்தேன். எங்கே போனார்? அதோ அந்த ஊர்வலத்திற்கு. என் தாய் மீட்டியை யார் என் கரத்திலும் இருந்தது. பிறகு மாதையின் மடி கோவலன் கெட்டி போய் இங்கேதான் கிடந்தார். நாளாயிடுச்சு. மாதவி வீட்டில் இருந்தார். அவ போனதுக்கு அப்புறம் இந்த மூலையிலேயே முடங்கிடுச்சு. வீட்டினால் இன்னும் இசை வரும். அடியே சூடாமணி, என்னவா அவங்க வந்துட்டாங்களான்னு பாரு. இதோ வரணும் வரணும். வராம எப்படி இருக்க முடியும்? தாய் சொன்னது மீறி நடக்க முடியுமா? மாதவி ஆடணும், மணிமேகலை அரங்கேறணும். அதை இந்த நகரத்து ஜனங்க மூக்களை வரல வச்சல்லவா பார்க்கணும். மாதவி ஆடினது நான் சிறு பொண்ணாக இருக்க சொல்ல பார்த்தேன். ஆனா நீங்க எப்படி அரங்கேறீங்க? அதுவா, அது என் பதுமை பொங்கி கிடந்த காலம். என் தோகைகள் எல்லாம் உதிராமல் இருந்த காலம். நீங்களே ஆடலாம். பார்க்கிறவங்க மயங்கிடுவாங்க. என்னடி என்ன ஏளனமா செய்யற? இல்ல இளமை தன்னை இழந்திட்டாலும் இடிய முகம் மாறிட்டாலும் எந்த கலை தோற்றி போமோ அடி பேதை பெண்ணே, எந்த கலை தோற்றி போமோ அடி பேதை பெண்ணே, எந்த கலை தோற்றி போமோ. திறமை என்று தோற்றாதில்லை, முதுமதனில் மாற்றாதில்லை. எளிய மகள் மாதவி புகழ் பாராட்டிடவே எளியவள் இயம்பாலுற்றே. சித்திரமாக தீட்டியும் சிற்பமாக செதுக்கி வைக்கும் இத்தரையில் நினைக்க செய்தாலும் அடிப்பேதை பெண்ணே மொத்தமாக காட்டை மாதவி கிரணை மொத்தமாக காட்டை. அம்மா வசனமாக வராங்க. மாறி வரலையா? இல்ல என் பேச்சு மணிமேகலை தெரியல. வர முடியாதுன்னுட்டா அப்படித்தானே சொன்னிய? வரப்போறது இந்திர விழா. அந்த இந்திர விழாவில இந்த கோவையை பட்டத்தை பெற்றவதான் வந்து ஆடணும்னு சொன்னியா? இந்த ஊரு சனமே அவதான் வந்து ஆடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னியா? பெற்ற தாய் நான் கூப்பிடுறேன்னு சொன்னியா? ஏன் வரல? ஏன் வரல? அவ வர முடியாதான். கோவல போயிட்டா எல்லாமே போயிடுச்சா? அவளுக்கு நம்ம வாழ்க்கையில நாட்டம் இல்ல. எதுல? இந்த இசையில, இந்த ஆட்டத்துல, இதோ இந்த பட்டத்துல. ஆமா, அதுக்கு மேல இந்த கணிகேர் ஒழுக்கத்திலையும் நம்பிக்கை இல்ல. கோவலனுக்கு நேர்ந்த துன்பம் அவளை ஒரேடியா மாத்திடுச்சு. கோவலனுக்கு நேர்ந்த துன்பம் யார் காரணம்? நானா? மாதவியா? மனசுல நினைச்சது போல. ஓ, காணல் வரி கோவலம் பாடலையா? மாணவி மீது கோவலனுக்கு அவ்வளவு ஈடுபாடு. என்ன ஈடுபாடு? அந்த இளமை முழுவதும் தனக்கே சொந்தம் என்று சொல்லிக்கிறதும், அந்த முகமும் முத்தமும் தனக்கு மட்டும்தான் உரிமை கோருவது. மாணவி ஒவ்வொரு கோலம் புனைந்து கோவலன் பசியை தருவது. அப்படி மாணவி பாடிய இசையிலேயே இருந்து பிறந்த தானே காணல் வரி. அது எப்படி தவறாகிடும்? அந்த நேரம் அப்படி ஊழ்வினை. என்ன ஊழ்வினை? தப்பிக்க எளிய வழி. நான் கனிகா இருப்பது ஊழ்வினை இல்லையா? மாதவி எனக்கு மகனாக பிறந்தது மாதவியின் ஊழ்வினை இல்லையா? அம்மா, இது தீய தொழில். எது தீய தொழில்? நான் திருடலை, ஏமாத்தலை. இந்த தொழிலை கணக்கில் தொடங்கவும் இல்லை. மன்னனுக்கு நம்ம ஆட்ட வேணும், மக்களுக்கு நம்ம கூத்து வேணும், வசதி படைத்தவனுக்கு நம்ம உடம்பு வேணும். அப்படித்தானே? இப்படி ஒரு பெண் இருந்தால் பரப்பு. அப்படி இருக்கிற ஆடவனுக்கு என்னடி பேரு? நம்ம தொழில் தீ தொழில். ஆடவன் செய்வது ஆடவர்கள் அப்படி இருக்காங்கிறதுக்காக நாம அப்படி இருக்கணுமா என்ன? வேற எப்படி இருக்கவும் எனக்கு தெரியாது, என் தாய்க்கும் தெரியாது, என் முன்னோருக்கும் தெரியாது. மாதவி அப்படி இருக்கலாங்கிறாள. எப்படி? எப்படி? ஒரு பிக்குனியா, ஒரு துறவியா? பிக்குனி, துறவி
வயிற்றோட இருக்கு, காமம் நம்ம மனசோட இருக்கு. எத்தனையோ பெண்கள் இருக்கிறது இல்லையா ஆடவர் துணை இல்லாம கணவனை இழந்த இளம் கைப்பெண். ஆமா, அவளை தீயில தூக்கி போடுறாங்க. சில சமயங்கள் அவளும் அதை ஏத்துக்கிறான். மனசுல பத்தின தீ அணையாத பொழுது உடம்புல பத்தின நெருப்பு அவளுக்கு தண்ணீர் போல. சொல்வார் அந்த உணர்வுகளே தனக்கு இல்லைன்னு சொல்றவையா? நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? அந்த கங்கு முழுக்க சாம்பல் முடியும். என் வயசுல நான் வாழ்ந்தேன். எந்த பசிய போக்குறதுக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையாமா? எந்த முறையை பத்தி சொல்றேன்? கோவலன் முறையா, மாதவி முறையா? கோவலன் செய்திய யாரும் பாராட்டல. ஆமா, ஒப்புக்கு வேணும்னா பாராட்டாம இருந்திருக்கலாம். உண்மையிலே எனக்கு தெரியும், ஒவ்வொரு ஆடவனும் கோவலனா தான் இருந்திருக்கான். ஆடவர் எப்படி வேணும்னா இருக்கட்டும். இதுக்கு மாறா கண்ணகி வாழலையா? ஓ, அவ பத்தினியா வாழ்ந்து முடிச்சத பத்தி சொல்றியா? நான் மனுஷியா வாழ்றத பத்தி சிந்திக்கிறேன். பத்தினி வாழ்க்கை சரி தவற சொல்ல எனக்கு தகுதி இல்லாம போகலாம். என் வாழ்க்கை முறை சொல்ல யாருக்குமே தகுதி. நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னா மாதவி ஏன் அப்படி வாழணும்? அவ என் மக, எங்களுக்கு விதிச்ச வாழ்க்கை அப்படி. அந்த வாழ்க்கையை நான் அப்படித்தான் தொடங்கிறேன். என் மக மாதவி அப்படித்தான். அவ கனிகையா இருக்க விரும்பல, அதனால பத்தினிங்கிற பட்டத்தையும் கேட்கல. அவ ஒரு பிக்குனி. அதான் முடியுமா? முடியும் முடியாது என்பது அவரவர் விதித்துக் கொள்கிற வாழ்க்கையை பொறுத்து. தன் குலமரபை எதிர்க்கிற மாதவி தன் மன உணர்வை நிச்சயம் எதிர்ப்பா. எனக்கு எப்படி ஒரு செயற்கை வாழ்வு? எது இயற்கை வாழ்வு? அந்த கண்ணகி வாழ்ந்ததா இல்ல நீங்க வாழறதா? இரண்டுமே இல்ல. இயற்கை வாழ்வு எப்பவோ தொலைஞ்சு போச்சு. ஒரு பொண்ணுக்கு இரண்டு வாழ்க்கை முறைதான் இருக்கு. ஒன்று பத்தினி, இன்னொன்று பரத்த. இந்த இரண்டிலுமே ஒரு பெண் ஆடவனுக்குத்தான் பயன்படுறான். ஆனா மாதவி மூன்றாவது வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். அதுதான் பிக்குனி. அதிலிருந்து அவளை நீங்க மீட்கவே முடியாது. இதை கேட்டுட்டு வர உன்னை அங்க அனுப்பி வச்ச. நீ பேசுற பேச்ச பார்த்தா நீயே பிக்குனி ஆடு போலுங்க. உங்களை அப்படி ஆக்கிடுவாங்க போல. ஆய மூடி சிரிக்கி நானாவது பிக்குனி ஆவது. ஆமா, அவளுக்கு தான் அந்த பௌத்த பள்ளி பிடிச்சு போச்சு. வடிவான பேசி மணிமேகலை அவளையே விடல. பார்த்தே எவ்வளவு காலமாச்சு. மாதவி சொல்றா மணிமேகலை தான் மகள் இல்லையா? என்ன தனக்கு மகள் இல்லைன்னு சொல்லிக்கிறாள்? எனக்கு ஏத்தாயத்தா தெரியும். மாதவிக்கு என்னத்தான் தெரியும்? மணிமேகலைக்கு தகப்ப பேரே தெரியும். தகப்ப வாங்கட்ட விடு. மாதவி மணிமேகலை தான் மகள் இல்லைன்னு சொல்லிக்கிறாள். மணிமேகலை மாபெரும் பத்தினி மகளா? மாதவி தன்னை மாபெரும் பத்தினி சொல்றாளா? அப்படி இல்லடி அசடே, மாபெரும் பத்தினி கண்ணகியோட மகன் சொல்லிக்கிறார். கோவலன் மனைவி கண்ணகி என்பதனால் மணிமேகலை தன் மகனாக ஆகிவிடுவாளா? மாதவி என்ன சொல்லலாம் தான் மகன் இல்லைன்னு. ஆனா கண்ணகி உயிரோடு இருந்தால் மணிமேகலை தன் மகனாக ஏற்றுக்கொள்வாளா? மாதவி அப்படி சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறாள. ஐயோ, ஏறும மகன் மணிமேகலையே, பேட்டி மணிமேகலையே, உன்னை வேணும்னா உன் தாய் மகன் இல்லைன்னு சொல்லிக்கலாம். நீ எனக்கு பேட்டி, நான் உனக்கு பாட்டு. சொல்லு, அந்த பத்தினி மகளை என்ன செய்ய போறாளா? இருந்தா செய்கை தீத்தொழில் படாலாம். என்ன என் மணிமேகலை ஆட மாட்டாளா? என் மணிமேகலை பாட மாட்டாளா? ஐயோ, யாரும் மணிமேகலை, இந்த யாழை எந்த பொழுதுல வீசுவே, இந்த தலைப்போல எந்த அடுப்புல வச்சு எரிப்பே. ஆடுறது பாடுறதுக்கு மட்டும்தான் கணிகை வாழ்க்கையா? அவ ஒருத்தனுக்கு காம கிழிச்சியா வாழறது இல்ல? கட்சி மட்டும் ஆடவன் எப்படி வச்சிருக்கானா? அவளோட கூடலையா கொஞ்சலையா பாடலையா? இருந்தாலும்
நான் பௌத்த பள்ளிக்கு போறேன். என் பேத்தியை எப்படி மீட்டுட்டு வருவேன்? எப்படி மீட்டுட்டு வருவேன்? ஓடி போ. என்னை அடைந்தே தீர்வதென்று அலைகிறானா? வசந்த மாலை அம்மாவிடம் சொன்னார்கள். இப்பொழுது இங்கேயே வந்து விட்டானே, என்ன செய்வது? இதோ இந்த பள்ளிக்கரைக்குள் போய் சாய்த்துக்கொள். வெளியிலிருந்து திறக்க முடியாது. நான் தூரத்தில் நின்று எப்படியாவது சமாளித்து அனுப்புகிறேன். மணிமேகலை இல்லை, சுதமதி. உன் எனக்கு தெரியும், உன் தோழியும் எனக்கு தெரியும். அது சரி, இங்க ஏன் வந்த? இந்த மலர் வனத்தில் சிறிது இளைப்பாறு, செடி கொடிகளை பார்த்து அமைதி அடைய. இந்த கொடி எங்கே? எந்த கொடி? என்ன உள்ளம் கவர்ந்த மலர் கொடி எங்கே? அம்மாக்கா, என்ன உள்ளம் கவர்ந்த மலர் கொடி எங்கே? அம்மாக்கா, அழகிய கனிகளை இரண்டையும் சுமந்துட்டு, அழகிய கனிகளை இரண்டையும் சுமந்துட்டு ஒழிந்து வீடு போல தள்ளாடுதல். என்ன உள்ளம் கவர்ந்த மலர் கொடி எங்கே? அம்மாக்கா, முந்தன் உள்ளம் கவர்ந்த மலர் கொடி யாரென்று சொல்லுங்களே. முந்தன் உள்ளம் கவர்ந்த மலர் கொடி யாரென்று சொல்லுங்களே. அழகிய கனிகள் இரண்டையும் சுமந்துட்டு, அழகிய கனிகள் இரண்டையும் சுமந்துட்டு ஒழிந்து வீடு போல தள்ளாடுதல் கொடி யாரென்று சொல்லுங்களே. தலை கொடி யாரென்று சொல்லுங்களே. வேற ஒன்று சொல்ல தோணலையா? அரும்பு பல்வரை காட்டி அமர்ந்து சொல்லும்படி, அரும்பு பல்வரை காட்டி அமர்ந்து சொல்லும்படி, கரும்பு போல இருக்கிற கருதி மணிமேகலை அம்மா, அவள்தான் மணிமேகலை அம்மா. இவ்வளவு சொல்கிறாயே, அவள் முலைகள், சொற்கள், கண்கள் நேரில் நின்று பார்த்தாயா? பேசினாயா? அனுப்பியிருக்கிறாயா? அதுக்கெல்லாம் நான் கொடுத்து வைக்கவில்லை. பிறகு எப்படி இப்படி வர்ணிக்கிறார்? எங்க கவியரசிகள் பெண்களை இப்படித்தான் வர்ணிப்பார்கள். ஓஹோ, இளவரசர்கள் எல்லாம் கவியரசிகளில் இடமிருந்து காதலிக்கும் சொற்களை கடன் வாங்குறீங்க போல. மணிமேகலை உனக்கு வேற விதமா தோணலையா? வேற எப்படி? நீதான் சொல்ல. தன் தந்தைக்கு நேர்ந்த துன்பத்தால் முகம் வாடினவளாய் பௌத்த பள்ளியில் படிக்கும் புலமைமிக்க அறிவாளியாய் இந்த பகட்டுகளின் கொடுமைகளை எல்லாம் உணர்ந்து உதர முற்படும் பற்றற்றவளாய் இப்படியெல்லாம் உன் கண்ணுக்கு தோணலையா? நான் ஏன் அவளை அப்படி பார்க்கணும்? கேள சுதமதி, அவ தாய் பௌத்த பள்ளியில இருக்கலாம், அதனால வருணமாயிடுமா? புதுசா கற்புதான் வந்துடுமா? நல்ல தாய் உணர்வு தான் தோன்றிடுமா? இத கேளு. நான் இளவரசன், அவள் கணினி மகள். நான் அழைச்சா அவ வர வேண்டித்தானே. இதுதான் தர்மம். இல்லை, அவள் ஒரு புது தர்மத்தை நோக்கி செல்கிறாள். என்ன கல்யாணம் செய்துக்கிட்டு மனைவியை வாழ போறாளா? அதுவும் இல்லை, அவள் துறவியாக போகிறாள். அது அவளால் முடியாது. அப்படி நடக்க விட மாட்டேன். மணிமேகலை எங்கே போனாள்? மணிமேகலை எங்கே போனாள்? மணிமேகலை, வெளியே வா. உன் துன்பத்தை எல்லாம் தீர்த்திருக்கிறேன். சேனனைய செல்லமுதாய் என் ஊர் கலந்த உயிர் கலந்த மா
சோழ நாட்டு இளவரசன் உதயகுமாரன் அழைக்கிறேன். வெளியே வா மணிமேகலை, வெளியே வா மணிமேகலை, வெளியே வா. ஐயோ, இந்த புன்னகையை நெஞ்சை துளைக்கிறதே. இதுவாரும் இதுவாரும் இதுவாரும். அடியா சுதமதி, என் மீது அன்பில்லாதவளா இப்படி புன்னகை செய்வான்? அது காதல் புன்னகை இல்லை. வேற என்ன? ஒரு ஆடவனை பெண் பார்த்து சிரித்தால் அதுக்கு காதல் இல்லாம வேற என்ன? உன் அறியாமைக்கு இறங்கி செய்த புன்னகையா கூட இருக்கலாம் இல்லையா? அது ஒரு பறவையின் சிறகசைப்பு. உன் கட்டுக்களை எல்லாம் அறியாத சிறகசைப்பு. அடியா சுதமதி, எனக்கு பகை பாண்டினோ சேரனோ இல்லை, நீதான். நீ வேற சிரிக்கிறியா? இந்த நேரத்துல இந்த இடத்துல சித்ராபதி இருந்தால் மணிமேகலை அழைத்து கொண்டே போயிருப்பேன். ஆனால் இளவரசன் என்று பாராமல் உங்களிடம் மன்றாடினேன். இது இப்படியே நீடிக்காது. உச்சிலே பறக்கிற பருந்து கோழி குஞ்சு எப்படி பார்க்கிறதோ அதை போல மணிமேகலை பார்த்து கொண்டே வருவேன். நீயோ மாதவியோ என்னிடமிருந்தால் பிரிக்க முடியாது. என்னை எரியாமல் என் மனம் அவன் பின்னே சென்றது. என்ன சொல்கிறார்? உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு கற்பில்லை, நல்ல தவமுணவும் இல்லை, வர்ண காப்பற்றவள், பொருளுக்கு விலை போகிறவள் என்றெல்லாம் சொன்னான். இதற்கு பிறகுமா உன் மனம்? என்னை அடைய வேணுங்கிற வெறியில கூட அப்படி சொல்லி இருக்கலாம். இருந்தால் அந்த புதியவன் பின்னே என் மனம் போகுதே, நான் என்ன செய்வேன்? இதுவா காமத்தின் இயல்பு?
மணிமேகலைத்தான். மணிமேகலை பற்றியும் எனக்கு தெரியும். நான் இந்திர விழாவை பார்ப்பதற்காக வந்தேன். இந்த உபவனத்தில் படுக்கை அறையில் பகவனை வழிபட்டு வந்த இடத்தில் உதயகுமாரன் வந்து சென்றதை பார்த்தீர்களா? ஆமா, மணிமேகலை அடைந்தே தீர்வன் என்று சூளுரைத்தார். தெரியும். இந்த உபவனம் ஒரு கோவில் போன்றது. ஆதலால் அவன் வம்பு செய்யாமல் போனான். அதோ அந்த வீதியிலே இருப்பான். என்ன செய்வது? நீ கையை பிசைந்து என்ன செய்வாய்? முடிவு செய்ய வேண்டியது மணிமேகலை. மணிமேகலை, உன் முடிவு என்ன? என்ன இளவரசனின் காமக்கிழத்தியர் நீயும் ஒருத்தியாக போறியா? இல்லை, நான் காமக்கிழத்தி ஆக மாட்டேன். வேற யாரா உன்னை வச்சுக்குவான்? என் மீது அவன் தீரா காதலன். தீரா காதலன். காதல் அடைகிற மட்டுக்கும் ஒவ்வொருத்தனும் அப்படித்தான் பேசுவார், அப்படித்தான் அலைவார். அந்த மாருத வேகனும் என்னிடம் அப்படித்தான் நடந்துகிட்டார். என் ஒப்புதல் கூட கேட்கல. என்னை வலதில் புணர்ந்தான். பிறகு அனைத்தையும் இழந்து நின்றேன். மாருதவேகனால் ஏமாற்றப்பட்ட என்னை என் நந்தனர் சமூகம் தள்ளி வச்சது. என்னை தேடி வந்த போது மாடு முட்டி காயப்பட்டேன். என் தந்தையும் என்னையும் சமணர் தள்ளி வைத்தனர். ஆனால் சங்க தர்மர் பௌத்தர் அவர் தான் எங்களுக்கு கிடைக்கல சொன்னார். எனக்கு ஒன்னும் சொல்ல தோணல. நம்மாவின் எதிர்பார்ப்பு நான் ஒரு பிக்குணியாகிறதுதான். ஆனாலும் என்னுடைய உறுதி எல்லாம் அவனை பார்த்த பிறகு. இருந்தாலும் நீ சொல்றதுதான் சரியா இருக்கும். என்னுடைய அம்மாவின் மடியே கதின்னு கிடந்தாரு அப்பா. அம்மா பாடின காதல் வரி அவருக்கே ஐயத்தை உண்டாக்கிடுச்சு. தொன்னையிலே வச்ச பாயாசம் போன்றது உன் அழகு. பாயாசம் தேர் மட்டும் தொண்டையை மெதுவாய் பிடிப்பான், போந்து பார்ப்பான், நாக்கால் சப்பு கொட்டுவான், பிறகு வீதியிலே வீசி விடுவான். ஆமா, அரவண அடிகள் பௌத்த பள்ளியிலே வளர்ந்த உனக்கே இப்படி மனம் தடுமாறினால் ஒருவேளை முன்பிறப்பிலே அவனுக்கு நீ மனைவியாக இருந்தாயோ என்னமோ. முன்பிறப்பா? நான் உதயகுமாரனின் மனைவியா? வா, மணிப்பல்லவ தீவில் புத்தபீடிகை வெளிப்படுத்தி மணிமேகலா தெய்வத்தின் மூலம் உன் முற்பிறப்பை உணர்வாய். நான் மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து செல்வேன். அவளுக்கு சில வித்தைகள் எல்லாம் கற்றுத் தருவேன். ஒரு பிக்கினிய வாழ்க்கைக்கு தகுதி உடையவளாக்குவேன். சுதமதி, இன்னும் 7 நாட்கள் மணிமேகலை புகார் திரும்புவாள் என்று மாதவி இடத்திலே சொல்.
முத்திகள் மார்பில் விழுகிறதா? ராகுலன் எங்கே? எங்கே என் காதலன்? ஐயோ 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 எந்தன் அருமை ராகுலனே. ஐயோ 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 எந்தன் அருமை ராகுலனே. பெற்ற அருமை காதல் தன்னால் விளைந்த பெருமை நாதனே. நினைவில் என்றும் நிலைத்த எந்தன் அழகு சித்திரம் பிறவி தூறல் தன்னால் அதுவும் கரைந்து போகும். ஐயோ 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 எந்தன் அருமை ராகுலனே. அப்படி என்றால் நான் யார்? மாதவி பெற்ற மகள். இல்லை இல்லை சொன்னேன். பௌத்த பள்ளி பெண்ணே. இல்லை இல்லை சொன்னேன். மாணவி நீ பெண்குடி. ராகுலன் என் காதலன். யாருக்கும் நீ சொந்தம் இல்லை. உதயகுமாரனும் காதலனே. இல்லை இல்லை பெண்ணே. கொடிகையில் 100 பூவாய் சிலிர்ப்பே. இல்லை இல்லை பெண்ணே. முத்தத்தில் மோக கடலாய் துடிப்பே. இல்லை இல்லை பெண்ணே. எப்படி நான் ஒரு துறவியாயிருப்பேன்? உலகிடு பெண்ணே உறங்கிடுவாய் உணர்வுகள் போயட்டும் உறங்கிடுவாய் வாழ்க்கை நீ ஒரு வேறொரு வாழ்க்கையில் ஐக்கியமாகிய உறங்கிடுவாய் எரிகிற தீயில் எல்லாம் உணர்வுகள் போயட்டும் உறங்கிடுவாய். செத்து வடிந்தாலும் சிதையில் வைத்து எரிச்சாலும் உச்சி மயிர் தொடங்கி உள்ளங்கால் தீஞ்சாலும் நெஞ்சின் நினைவெல்லாம் நீராகி பறந்திடுமோ? நினைவும் நீராகும் புத்த நிழல் சேர்ந்தார். கனவும் பழம் பிறப்பும் கண்ணுறங்கும் மகளே. வேரில் விழுந்த போரே வீரல் கொண்டு எனது தசை. வேரில் விழுந்த போரே வீரல் கொண்டு எனது தசை. நாரெல்லாம் பெருகிறது நரம்பெல்லாம் கொதிக்கிறது. மார்புகள் இரண்டும் பெருத்த தீப்பந்தமாய். மார்புகள் இரண்டும் பெருத்த தீப்பந்தமாய் வளர்கிறது வளர்கிறது. யார் நிழலில் நின்றாலும் நான் எரிய மாட்டேனா? நான் எரிய மாட்டேனா? உனையே நீ உணர்வாய். நரம்புகளின் ஆரவாரம் அடக்கு. கிடைப்பதற்கரிய நெல்லாகிய கந்தசாலியின் வித்து போன்றவள் பலர் நிலங்களில் கருகலாகுமோ? சொல்வதை கேள் பெண்ணே, சொல்வதை கேள். நீ தொண்டு செய்திடுவேன். சொல்வதை கேள். சொல்வதை கேள் பெண்ணே, சொல்வதை கேள். தொண்டு செய்திடுவேன். சொல்வதை கேள். நீயா? எந்த பிறவியில்? எல்லா பிறவையும் உணர்ந்தாயோ? இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லேன். போன பிறவியில் நீயா? அண்ணாளும் வேந்தன் ராகுலனின் மனைவி. அப்பொழுது என் பெயர் இலக்குமி. இப்பிறவில் ஆடற் கணிகை மாதவியின் மகள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கே கொண்டு வந்தது தெரியவில்லை. நான் உறங்குகின்றேனா விழித்திருக்கிறேனா? விழித்திருப்பதாக
நினைச்சுக்கிட்டு உறங்குவாங்க, உறங்குவதாக நினைச்சுக்கிட்டு விழித்திருப்பாங்க. இதற்கு நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மணிப்பல்லவ தீவில் புத்ததேவனின் பாதபிடியை காவல் செய்யக்கூடியவள். என் பெயர் தேவதிலகை. நீயும் தெய்வமா? என்ன தெய்வங்கள் எல்லாம் அவள் மறைந்து போய்விட்டதா? கேள், இந்த வீணையின் முன்னே குவலையும் நெய்தலும் குவிந்து கிடக்கிறது கோமிக பொய்கை. இன்று வைசாக பௌர்ணமி நாள், புத்த பெருமான் பிறந்த நாள். இந்த கோமிக பொய்கையிலே இன்று அரிய பொருள் மிதந்து வரும் அமுத சுரபி. இது தன் பிறவை உணர்ந்தவருக்கு மட்டும்தான் இது கிட்டும். அது அமுத சுரபி வந்து விட்டது. வா, வீடிக்கு வலை செய்வோம். உணவு சுரக்கும் கலாம் ஆபுத்திரன் என்ற இரக்க குணம் கொண்ட ஒருவன் இதை இந்த பொய்களை வீசி எறிந்தான். இது உன்னிடம் வந்திருக்கிறது. இதை வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் அரவணடிகளுடன் கேட்டு தெரிந்து கொள். இதை வைத்து நான் என்ன செய்ய? பசிப்பிணி நீக்கு பத்தும் பாரந்திட செய்யும் என் மார்பில் பாலது சுரக்குமோ இல்லையோ இந்த அமுத சுரபியின் குணவுண்டு பசிப்பிணி தீர்த்தே மகிழ்விப்பேன். புறப்படும் மகளே. எப்படி புறப்படுவேன்? நீ எப்படி வந்தாயோ அப்படிதான். அவன் கையில கொண்டு வந்திருக்கிறது அமுத சுரபி. அமுத சுரபியா? அப்ப அது நாட்டு சரக்கா இருக்காது, ரொம்ப உயர்ந்த எவன நாட்டு சரக்கா இருக்கும். அட அதுவா? அல்ல புரியாது. இன்னும் சுரக்குமா? நமக்கு மழை ஊத்த தெரியும், கிணத்து ஊத்த தெரியும், சோறு பானையில வேகத்தானே செய்யும், ஊரவமா செய்யும். அது இல்ல, அது தெய்வீகமான கரையமா. யாரோ ஒருத்தர் ஆபத்துல ஒருத்தர் அதை வச்சிருந்தானா. மணி
உண்மையை ஆப்புத்திரை நேரில் கண்டார். ஐயோ இது எங்க கொடுமண்ணு துடிச்சா, ஐயோ இது எங்க கொடுமண்ணு துடிச்சா, அந்த பசு மண்ணை காப்பாற்ற வேணும் ஆப்புத்திரை நினைச்சா, ஐயா ஆப்புத்திரை நினைச்சா. தன்னை ஒரு பசு தானே காப்பாற்ற என்னது தவறான கூறினேன் என்று நினைத்த ஆப்புத்திரை தான் அவுத்து குடிச்சா மாட்டேன், அவன் அடுத்துமே அடையான் பார்த்தேன். ஊருக்குள்ளே இது தெரிஞ்சுமே போனாதான் சாப்பாடுங்க எடுத்தானுங்க சாட்டேன். அவனுங்க மடக்காம விடவில்லை போட்டேன். கல்லால் அடிச்சாங்க, கோலால் அடிச்சாங்க, சாட்டையாலும் பின்னிட்டாங்க. ஆனா மடப்பையிலே புத்தி ஏதடா, மடப்பையிலே புத்தி ஏதடா, எங்க பசுவையும் எனக்கு வேலை கற்பித்த மடப்பையிலே புத்தி ஏதடா. இருங்கப்பா, கதை தானே சொல்றேன். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஆப்புத்திரன் அடி பட்டது சகித்தாமல் பாட்டுக்கு கோபம் வந்து விட்டதால். ஏய்யா, ஆமா அந்த மாடு சும்மாவா இருக்கும்? ஒரே குத்துற குட்டி உடம்ப சரிச்சிருக்காரு. அதானே கொம்பினால் வாத்தியே உடைய புகழினை தரிசித்தானே உலகமாய் போய். எல்லா உயிரும் தம் உயிர் போல எண்ணணும். அந்த பசுவால் என்னையா தீங்கு நேர்ந்தது? அதானே. எங்கோ கிடந்து பிள்ளை மேய்ச்சிட்டு உங்களுக்கு பால் கொடுக்குது. கலப்பையை பிடிச்சு நீ உள்ள இழுத்து கட்டா இருக்குது. எல்லை கோடு வைகோலை அரிசி கொடுத்து அன்பானே ஒரு மக்காளியாய் அதிக எங்க கடவுள் திருமாலி அவரு வந்தா சொல்றாரு, அந்த சொல்றாரு சொல்றாரு வேணும் வேத தெரியாது. அவசிய பிறந்தா இவனியா வேலி பறிப்பது நியாயம்தான். எங்க கடவுள் திருமாலி அவரு வந்தா சொல்றாரு. பசு மகனாய் இருந்த என்னால்கோ அசுத்தமனோ இல்லை பாருங்கோ. பசு மகனாய் இருந்த என்னால்கோ அசுத்தமனோ இல்லை பாருங்கோ. மதிப்புடனே நீங்க கொண்டாடும் மசால கூடிய மதுரை பிள்ளை. மதிப்புடனே நீங்க கொண்டாடும் மசால கூடிய மதுரை பிள்ளை. பசு மகனாய் இருந்த என்னால்கோ பசு மகனாய் இருந்த என்னால்கோ அசுத்தமனோ இல்லை பாருங்கோ. சிந்தி முனி மாறி பிள்ளை விருச்சிகள் முனி புலிமவன். சிந்தி முனி மாறி பிள்ளை விருச்சிகள் முனி புலிமவன். கறி போட்டு புள்ள பெற்றெடுத்தோம். அதுக்கு கேட்ட கம்மலை எங்கும் கேளுங்கோ. பசு மகனாய் இருந்த என்னால்கோ அசுத்தமனோ இல்லை பாருங்கோ. உடனே பயலே உண்மைகளை தேடி பார்த்தாலும் ஒரு பாப்பனத்தினாலே இருந்தாலும் உன்னை வேலை நடந்தாலே உன்னை பெற்று ஒதுங்கி போன வெற்றி ஆறுவதை பார்க்கொடுத்து மூதாரம் பெருவதை இப்படியா இப்படி அடையாளம் சொல்லலாமா? பத்தேனகத்தியர் வாகத் பிறந்ததுண்டா? பிரம்மதேவன் புறமை தவறினானே. திலோதமை என்னும் மகளை கூறினானே. பெருகிழக்கு அறுபடைத்து உலகிழக்கு கல்வி வந்தான். இவனை வளர்த்த அப்பன்தானோ சாதி வளர்த்து செய்து வச்சான். அது மட்டும் இல்லையா, பார்ப்பனர்கள் எல்லோரும் ஒன்றா கூடி பசு திருடின பட்டம் கட்டி பாத்திரத்தில் சோறிடாம நல்ல இட்டனர். மணக்கழகி ஆப்புத்திரே மதுரை நகர் நோக்கி அடைந்தார். தெரு தெருவா பிச்சை எடுத்து இயலாதவரை ஆதரித்தார். நொண்டி மூடம் கூன் குருடு செவிடு ஊமைகளையும் ஆதரிச்சான். அப்படி பிச்சை எடுத்திருந்த திருவாட்டை தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்திருந்தான். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை. நடந்து கலைச்சவங்க பசியோட ஐயா எனக்கு சோறு வேணும்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல என்ன தெரியுமா நினைச்சா? என்ன நினைச்சான்? என்று
ஒப்பனை இல்லாம எதுக்கு ஒப்பனை? அவளை இன்னும் யாரும் அடையலையா? ஆனானப்பட்ட அரசனாலேயே அவளை நெருங்க முடியல. பாவம் இளவரசரும் துறவியாகிவிட வேண்டித்தான். கையில என்ன பாத்திரம்? அமுத சுரபியா நீ கேட்டு வருகிறாள். நான் என்னையே அவன் பாத்திரத்துல பிச்சியா போடும். இந்த போட்டு என்ன பயன்? ஒரு பத்தினி போன் போட அமுதுதான் முதல் பிச்சியாக ஏற்பாராம். எப்படி பத்தினி பெண்ணுக்கு அறிவுது? கஷ்டம் போடாத. பெண்கள்னா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பார்த்தா யாரு? என் பெயர் காயசண்டிகை. வித்யாதரர்களின் நகரமாகிய காஞ்சனபுரத்திலே பிறந்த விஞ்சய பெண் நான். போலவே தெரியல. ஒரு சாயல்ல மணிமேகலை போலவே தெரியல. அதே ஒரு முனிவரின் சாபத்தினால் யானைத்தீ என்ற கொடிய பசி நோய் எனக்கு ஏற்பட்டது. உன் கையால் உணவு வாங்கி உண்டாட்டான் அந்த பசி நோய் தீருமா? அதனால் தான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன். இதோ என் அமுத சுரபியின் ஒரு கவலம் உணவு கூட இல்லையே. கவலைப்படாது. இந்த ஊரில் கற்பிச்சிறந்த ஆதிரை என்ற பெண் இருக்கிறார். அவளிடம் முதல் பிச்சை வாங்கி உன் கலையம் நிரம்பும்.